இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகளின் விளக்க உரையை கேட்கலாம். இன்று தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் இடையிலான புகழ்பெற்ற போர் நம் கண்முன்னே நிகழ்கிறது. இஸ்ரேலர்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் இடையிலான போரின் மத்தியில் பெலிஸ்தியர்களின் மாபெரும் வீரனான கோலியாத்து இஸ்ரேலர்களையும் அவர்களின் கடவுளையும் ஏளனம் செய்கிறான். சில மாதங்கள் நீடித்த அந்த போரில் ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் தனக்கு எதிராக தங்கள் வீரர்களை அனுப்பும்படிக்கு அவன் இஸ்ரேலர்களுக்கு சவால் விடுக்கிறான். போர்க்களத்தில் இருந்த தன் சகோதரர்களுக்கு உணவு கொண்டு செல்வதற்காக வயதில் சிறிய இடையனான தாவீது அவ்வழியாக செல்கிறான். தாவீது தன் ஆடுகளை சிங்கங்களிடமிருந்தும் கரடிகளிடமிருந்தும் தன் வேகமான செயல்களால் பாதுகாப்பவன் என்று அறியப்பட்டிருந்தான். ஏனெனில் கடவுளின் கை அவன் மீது இருந்தது. மறுபுறத்திலிருந்து இஸ்ரேலின் கடவுளை நிந்திக்கும் கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்க சகிக்காத தாவீது ஏறக்குறைய வெறுங்கையுடன் கோலியாத்துடன் போரிடச் செல்கிறான். அவனிடம் வாள் இல்லை, பையில் சில கற்கள், கையில் ஒரு கவன் மற்றும் ஒரு தடி மட்டுமே இருந்தன. அவனது கவனும் கல்லும் துல்லியமாக சென்று கோலியாத்தின் கனமான கவசங்கள் அனைத்தையும் மீறி அவனது தலையில் சரியாக தாக்கியது. அவன் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுகிறான். கோலியாத்திற்கு எதிரான தாவீதின் வெற்றி கடவுளின் பராமரிப்புக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதன் முக்கியத்துவத்திற்கும் ஒரு முக்கியமான சான்றாகும். ஆயுதமற்ற தாவீதின் போரிடும் கைகளுக்கு கடவுளின் வல்லமை பலமளித்ததை இறைவாக்கினர் சாமுவேல் விவரிப்பது போல, மார்க்கு நற்செய்தி ஒரு யூத தொழுகை கூடத்தில் இயேசு சூம்பிய கைகளையுடைய ஒரு மனிதனை குணப்படுத்தியதை பற்றி கூறுகிறது. கடவுளின் வல்லமை அவன் கைகள் வழியாக சென்றதால் ஓய்வு நாளில் குணப்படுத்துவது தடை செய்யப்பட்டிருந்த போதிலும் அவன் உடனடியாக தன் கைகளை நீட்டி குணமடைந்தான் என்று பார்க்கிறோம். பரிசுத்த நாளில் குணப்படுத்தியதை விரும்பாத பரிசேயர்களை இயேசு கடிந்து கொள்கிறார். கடவுளால் குணப்படுத்துவது மனிதனால் தடை செய்யப்படும் பொழுது ஒரு நாள் எப்படி புனிதமானதாக இருக்க முடியும்? இயேசு அவர்களின் பிடிவாத உள்ளத்தை பற்றி கவலைப்படவில்லை. ஏனெனில் அவரை பழி சுமத்த காரணம் கண்டுபிடிப்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. ஆனால் இயேசு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஓய்வு நாள்களுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்பதே உண்மை.